ஹே கேஸ் வெல்கம் டு ஃபிலிம் பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா அஜித் தஸ்தான்ஸோட ரெண்டாவது பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான படம், கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் இது ரொம்பவே சூப்பரான படம், அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஒரு ஃபேக்டரியை காட்டுறாங்க. அங்கே ஃபுல்லாக ஆம்பளைங்களா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க, அவங்க பேர் பார்த்தி. இப்போதான் பார்த்தா அந்த ஃபேக்டரியில் புதுசாக ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்றாங்க. இவங்க எல்லாருமே ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ். பட் அந்த புதுசா சேர்ற பொண்ணு அக்கௌண்டண்டா சேர்றாங்க. அவங்களுக்குன்னு தனியா கேபின், அவங்களுக்குன்னு தனியா கம்ப்யூட்டர்னு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பாரதியா அந்த மேனேஜர் கிட்ட வந்து பேசுறாங்க. சார், அக்கௌண்டன்ட் வேலைக்கு ஆள் தேவைப்படலன்னு தானே சார் சொன்னீங்க, அதுக்கான குவாலிட்டிஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குல்ல, அது தெரிஞ்சதுக்கு சார் புதுசா ஒரு ஆள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவரும் உங்ககிட்ட அதுக்கான தேவையான டிகிரி இருந்தா மட்டும் போதாதுன்னு சொல்றாரு. பாரதியா, என்ன சார் சொல்றீங்க, எனக்கு அதுக்கான டிகிரி இருக்கு, அதுவும் நல்ல பர்சன்டேஜ்லேயே மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவரும் சரி, உனக்கு டேலி தெரியுமா, எக்ஸல் தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. பாரதியா, எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் அதை கத்துப்பேனே சார், அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவரும், இங்க பாரு, உனக்கு வெளிப்படையா சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் இப்ப சாமி கும்பிட போறேன், வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஸோ பாரதியும் வெளியே வராங்க. லஞ்ச் பிரேக்கும் வருது. அவங்க கூட அந்த கம்பெனிலே வயசான ஒரு நபர் வேலை பார்க்குறாரு. அவர் தான் பாரதிக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. அவர்கிட்டயும் இவங்க வந்து புலம்புறாங்க. என்னால எக்ஸல் டேலில 2-3 நாள்ல கத்துக்க முடியாதா, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வாரம் ஆக போகுது, இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்றான். அவரும், நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு போனாலும் உனக்கு அந்த வேலையை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இவ்வளவு எதுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறா. அவரும், இங்க பாரு, உன்னோட பேரே நீ பாரு, பாரதி சர்மாவா பாரதி பேனர்ஜியா, என்னது நீ, நம்ம காஸ்டுக்கு நம்மள டேபிள்ல உட்கார வச்சிருக்கிறதே பெருசு, இதுல அவங்க ஆளுங்க பாக்குற வேலையே நீ போய் கேட்டனா நம்மள அறுத்தே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு. பாரதியும், உன் பயத்தெல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கோ, இதெல்லாம் என் மண்டைக்குள்ள திணிச்சிட்டு இருக்காதுன்னு தனியா வந்து உட்காடுறாங்க. அன்னைக்கு தானே புதுசா வேலைக்கு சேர்ந்த அந்த அக்கௌண்டன்ட் பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கும் சாப்பிடணும், கூட உட்கார்றதுக்கு பொண்ணு கூட கிடையாது. அந்த கம்பெனில இருக்கிற ஒரே பொண்ணு பாரதி தான். ஸோ அவங்க கிட்ட வந்து உட்கார்றா. ஹாய், என்னோட பேர் பிரியா சர்மா, நாங்க என் லஞ்ச் ஷேர் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கொடுக்குறா. பாரதி அதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்க. அண்ட் இவங்க வர வேண்டிய வேலையில அவங்க வந்தது இவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. So அதனாலே அவங்க கிட்ட பெருசா பேசிக்கல. அப்படி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத இன்னொரு நபரும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த புதுசா வேலைக்கு சேர்ந்த பிரியா சர்மாவும் என்ன பண்றாங்க, சரி இங்க பாத்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பார்த்தியும் எல்லாரும் போறாங்களே பாக்கல, அதுதான் பாத்ரூம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள லேடிஸ் போறதுக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்கள லேடிஸ் அதெல்லாம் செப்பரேட்டாலாம் இல்ல, எல்லாரும் போற இடத்துல தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இவங்க சாப்பிடறத பார்த்துட்டு இருந்தாருல அந்த நபரும் வராரு. அவரும் அங்க வேலை பாக்குற ஒரு ஆள் தான். என்ன மேடம், நீங்க வந்து இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அப்படியே கடவுளே வந்து உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு, இந்த கம்பெனில ஒரு பொண்ணு கூட இல்ல, இப்பதான் நீங்க பொண்ணா வந்திருக்கீங்க, உங்களை பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பிரியாவும் அப்படியே பாரதிய பாக்குறா. அந்த நபரும், இதை பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, நல்லா ஊத்து பாருங்க, அவ மூஞ்சில இருந்து மீசு தாடி எல்லாம் வளர்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அது மட்டும் இல்லாம இவளை மேட்ரு பண்றதுக்கு ஒருத்தன் கூட கிடைக்க மாட்டான், கடைசி வரைக்கும் இவளுக்கு இவ தான் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி அவன் கொச்சையா பேசினதும் பாரதி இருக்கிற தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில அடிக்கிறாங்க. அவன் பட்டுன்னு பலார்னு அவங்கள அடிச்சிடறான். அவளும் பதிலுக்கு சும்மா இல்ல, அவனோட மூஞ்ச போட்டு குத்து குத்து குத்துன்னு செம்மையா குத்திடுறா. இதெல்லாம் பார்த்து புதுசா வந்த இந்த பிரியா செம்மையா பயந்துடுறாங்க. அப்புறம் பாரதிக்கு அடிபட்டு இருக்க இடத்துல மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த மேனேஜரும் வராரு. என்ன இது, என்ன பிரச்சனை, யார் ஃபர்ஸ்ட் அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பிரியாவும் அந்த நபர் தான் அடிச்சாருன்னு சொல்ல வருவாங்க. பாரதியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எப்பவும் போலதான், ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்றா. அவரும், இந்த மாதிரி நீ சண்டை போட்டு உன் கைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருக்கும் அந்த மிஷினையும் ஆப்ரேட் பண்ண தெரியாது, அப்புறம் யார் ப்ரொடக்ஷன் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவங்களும் என்னடா அடிபட்டிருக்கு அதை பத்தி கேட்காம இப்படி பேசுறாருன்னு பாக்குறாங்க. அவரும் சரி சரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பிரியாவும் பாரதியை பார்த்து, நீ என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்றா. இவ்வளவு எதுக்குன்னு கேட்கிறா. என் ஃப்ரெண்டும் இதே மாதிரிதான், ஒரு வாட்டி நான் உட்காரும் போது பலூன் வச்சுட்டேன், அது வெடிச்சு தண்ணிலாம் அவன் மேல அப்படியே கொட்டிடுச்சு, அவ யார்கிட்டயுமே என்ன மாட்டி விடல, அதே மாதிரி நீயும் யாரும் மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்றா. சரி, உன்னோட முழு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதான் ஃபுல் நேம் சொன்னா கேஸ்ட் தெரிஞ்சிடும்ல, அதுக்காக கேட்கிறா. பார்த்தியும் பாரதி பேனர்ஜின்னு சொல்லிடுறாங்க. அவன் பொய்யா அவங்க கேஸ்ட் நேம மாத்தி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கும் போறாங்க. போன்ல அவங்களோட பழைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து பாக்குறாங்க. கூட அவங்களோட ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருந்திருக்காங்க போல. இப்ப அவங்களோட ஃப்ரெண்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஆமா, பாரதி ஒரு லெஸ்பியன். இப்ப அதை பத்தி எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. பிரியாவும் அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க வீட்டுல ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் தனியா இருக்கணும்னா கூட டைமே கிடைக்காது. அவரும் விடியும் போது எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற டைம்ல பாத்ரூம் கூப்பிட்டு வந்து அவங்களை மேட்ரு பண்றாரு. ஆனா அவங்க சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் நின்றுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நல்லா வேலைக்கு போறாங்க, வேலையும் முடியுது. பிரியாவும் வீட்டுக்கு கிளம்புறாங்க, அதே மாதிரி பாரதியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. பிரியாவும், வாங்க பாரதி, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்கள, இல்ல இல்ல, என் வீடு பக்கம் தான், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரியாவும், என் வீடும் பக்கம் தான், 10 நிமிஷம் நடந்தாலே போயிடலாம், ஆனா பிரீஸ்டோட மருமக எப்படி நடந்து போலாம்னு சொல்லி எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் இதுல வந்துட்டு போறேன், சரி வாங்க இந்த ஒரு வாட்டியாவது உங்களை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றா. அவங்கள சரின்னு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு சாட் கடையில நிறுத்தி சாட் சாப்பிடுறாங்க. அப்பதான் பிரியாவும் பார்த்துக்கிட்டு, உங்களுக்கு இதே மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவளும் தான் ஆபீஸ்ல ஒரு வயசான நபர்
இருக்காருல அவர் தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. பிரியாவும் நான் அந்த மாதிரி கேட்கல, என் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு சொன்னல அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாரதி அதுக்கு சரியா பதில் சொல்ல, அதுக்கு பதிலா பிரியா கிட்டே நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் செம க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களும் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்க காலேஜ் டைம்ல ஒன்னாவே தான் இருப்போம், எப்பயுமே ஒன்னா இருப்போம், பிரியவே மாட்டோம், அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தா அவர் ரொம்ப பிஸி ஆயிட்டா, போன் கூட பண்ண மாட்டான்னு சொல்லி திட்டுறாங்க. பாரதிக்கு பிரியா திட்டுறது அவங்களோட பார்ட்னர் ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அதை வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்களே அந்த பொண்ணு திட்டுற மாதிரி இருக்கு. சரி நீ ஏன் அதுக்கப்புறம் எஃபர்ட் எடுத்து ட்ரை பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரியாவும் நான் ட்ரை பண்ணேன், ஒரு நாள் அவளோட ஆபீஸ்க்கே போய் பார்த்தேன். ஆனா அவ என்ன சொன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, உன் கூட இன்னமும் ஸ்கூட்டர்ல சுத்திட்டு இருக்கணுமா, உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, கொஞ்சம் வளரு அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சரி உனக்கு டேலி எக்ஸல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரியாவும் அதெல்லாம் எங்க எனக்கு தெரியும், இங்க வந்தா அவங்களே கத்து கொடுப்பாங்கன்னு தான் நினைச்சு வந்தேன் அப்படின்னு சொல்றான். பாரதி அப்ப நீ இன்டர்வியூல என்னதான் சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரியாவும் அதுவா மேனேஜர் சார் தான் எடுத்தாரு, இந்த மாதிரி உன்னோட ஹாபிஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டாரு, நான் கைரேகை பார்த்து ஜோசியம் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன்னு சொல்றா. உடனே அவரும் ஓஹோ உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா, பிரீஸ்ட் ஃபேமிலில இருந்து வந்திருக்கிறதுனால உனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்களே, ரொம்ப நல்ல விஷயம், இதை பத்தி நம்ம பேசுவோம்னு கொஞ்ச நேரம் அதை பத்தி பேசி ஹையர் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி சொன்னதும் பாரதிக்கு அழுவே வந்துருது. ஒரே காஸ்ட்ன்றதுக்காக தகுதியே இல்லாத பொண்ணு வேலைக்கு எடுத்திருக்காங்க, எல்லா தகுதியும் இருக்கிற பாரதியை வேற காஸ்ட்ன்றதுனால எடுக்கல. அப்படியே அவங்க கண்ணுல தண்ணியே வருது. பிரியாவை என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா. பாரதியும் இல்ல என்னோட அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பிரியாவும் ஐயோ பரவாயில்ல சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகுறாங்க, ஒன்னா சாப்பிடுறாங்க. அப்ப பிரியா வந்து பாரதி ஊட்டியே விடுறாங்க. கம்பெனில நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களாம் என்ன நினைப்பாங்களோன்னு பாரதி யோசிக்கிறா. ஆனா பிரியா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம பாரதி கூட ரொம்ப நல்லா பழகுறாங்க. அப்புறம் ஒரு நாள் பிரியாவோட வீட்டுக்கே பாரதி வராங்க. அவங்களுக்கும் பாரதி சிக்கன் எல்லாம் சமைச்சு தராங்க. பிரியாவும் ஐயோ இந்த பிரீஸ்ட் வீட்டுல இருந்துட்டு சாப்பிடவே முடியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் சிக்கன் சாப்பிட்டு, இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு மொத்தமே கொடுக்குறாங்க. கையில தான் கொடுக்குறாங்க. பாரதி வேற லெஸ்பியன்ல, டக்குன்னு பிரியாவை கிஸ் பண்ணிடுறாங்க. பிரியாவும் பதிலுக்கு எதுவுமே சொல்லல, டக்குன்னு அவங்கள கிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஐயோ நான் எந்த காரியம் பண்ணிட்டேன், சரி நான் போறேன்னு சொல்லி பிரியாவும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கம்பெனியில பிரியா சாப்பிடறதுக்கு கீழே வரவே இல்லை. சோ பாரதியும் மேலே ஏறி போறாங்க. பிரியாவும் இங்க இருக்கிற ஸ்டாஃப் தான் இதை பத்தி சொன்னாங்க, கீழே நிறைய கேவலமான ஆட்கள்லாம் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம இடமே நாருமா, அதனால அங்க போய் சாப்பிட வேணாம்னு சொன்னாங்க. அதனாலதான் இங்க இருக்கேன், இங்க ஒரே ஆம்பளைங்க மூஞ்ச பார்த்து ஒரே போர் அடிக்குது, நீயும் வா இங்கே சாப்பிடு, எப்பயும் போல நம்ம ஒன்னாவே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றோம். அது சரி நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனேன், அதுக்கு ஏன் ரிப்ளை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். பாரதியா என்ன சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா பிரியா என்ன கேட்டிருப்பாங்கன்னா, என்னோட பர்த்டே வருது, அதுக்கு என்னோட வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. பார்த்தியும் வேணான்றதுக்காக என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. பட் பிரியாவும் ப்ளீஸ் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சோ அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்த்டே ஏற்பாடும் நடக்குது. பார்த்தியும் அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. பிரியாவோட மாமியாரா அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரியாவும் பார்த்தி பானர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் சரி எந்த ஆளுங்கன்னு பார்த்து பழகு, அடுத்த வருஷம் உன்னோட மாமா ஹெட் பிரீஸ்ட் ஆக போறாரு, இந்த மாதிரி இருக்கும்போது கண்ட ஆளுங்களெல்லாம் உள்ள விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பிரியாவோட பர்த்டேவும் முடியுது. அவங்களோட ஹஸ்பண்டும் ரொம்ப நல்லா அவங்கள கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. ஆனா பிரியா ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. பாரதியும் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் தான் பிரியாவும் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரு, நான் ஆபீஸ் கிளம்பும் போது எனக்கு அயன் பண்ணி கொடுக்கறதுல இருந்து எல்லா வேலையுமே அவரே பாப்பாரு, அவ்வளவு நல்ல மனுஷன் மேலே எனக்கு லவ் வரல, அவருக்கு எப்படியாவது குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை, ஆனா எனக்கு எப்படி அவரை பிடிக்காம இருக்குன்னு எனக்கு சுத்தமா புரியல, என்கிட்ட ஏதாவது பிரச்சனையா, நான் டாக்டர் கிட்ட போகணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாரதி எங்க பாரு உங்ககிட்ட ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ உன்னோட உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுதான் நீ பண்ண வேண்டிய விஷயம். இப்ப என்ன பாரு நான் என்னோட உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அண்ட் உங்ககிட்ட நான் மறைச்ச ஒரு உண்மையா இருக்கு, அதை நான் உங்ககிட்ட இப்பயே சொல்லிடுறேன் பிரியா, நான் பார்த்தி பானர்ஜி எல்லாம் கிடையாது, என் பேர் பார்த்தி மோண்டா, நான் ஒரு தலித் அப்படின்னு சொல்றாங்க. இத சொன்னதுமே பிரியாவோட முகம் மாறிடுது. அவ்வளவு நேரம் புடிச்சிட்டு இருந்த பார்த்தியோட கையை எடுத்துடுறாங்க. பார்த்திக்கு என்னடா டக்குன்னு மாறிட்டாலேன்னு ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அப்பதான் பிரியாக்கு மேனேஜர் கிட்ட இருந்து கால் வரும். அவ்வளவு போன் பேசிட்டு நான் அது பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டான், நான் ஆபீஸ் கூப்பிடுறாங்க, நீயும் கூட வரியான்னு சொல்றா. சரின்னு பார்த்தியும் போறாங்க. என்னன்னா பிரியாக்கு ஸ்பெஷலா பர்த்டே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. கேக் வெட்டுறதுக்காக எல்லாருமே மேனேஜர் ரூம்குள்ள இருக்காங்க. பிரியாவும் பார்த்தி கிட்ட நீ வெளியவே நில்லு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறோம். அப்பதான் பார்த்திக்கு உண்மையான நிலவரமே புரியுது. எவ்வளவு நல்லா எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பழகினாலும் சரி, நம்ம கேஸ்ட பத்தி தெரிஞ்சதா அவ பழகுற விதமே மாறுது, அவ பேசுற விதமே மாறுதுன்னு அப்படியே உறைஞ்சு போய் பாக்குறாங்க. உள்ள பிரியாவும் சந்தோஷமா கேக் கட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தி பாக்குறாங்கன்னு அவளுக்கும் தெரியுது. உள்ள ஒரு வார்த்தையும் கூப்பிடல, அவங்களை கண்டுக்கவும் இல்ல. அப்புறம் அந்த மேனேஜர் தான் உள்ள கூப்பிடுறாரு. இங்க பாரு கேக் வெட்டி எல்லாருக்கும் கொடு, மீதி இருக்கிற கேக் எல்லாம் நீ சாப்பிட்டு ஒர்க்கர்ஸ் கொடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பார்த்தி எந்த தப்புமே பண்ணல, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே அவமானமா ஃபீல் பண்றாங்க. அப்படியே தனியா சைலண்டா வந்து உட்காந்து ஓன் அழுகுறாங்க. அதுக்கப்புறத்துல இருந்தே அவங்க பிரியாவை கண்டுக்கிறதே இல்ல. பிரியாவே வந்து பேசுறா. சரி என் உண்மையை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொன்னியா, அது என்ன உண்மை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ பார்த்தி நீ ஒரு லெஸ்பியன், அதை நீ உணரணும்னு சொல்லிதான் சொல்ல வந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட கேஸ்ட பத்தி பேசினதோ பிரியாவோட பிஹேவியரே மாறிச்சுல. சோ அதனால அவ மேல அவங்களுக்கு இந்த லவ் பத்தி சொல்லவே இல்லை. இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட பத்தி சொன்னீங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருந்தீங்க, இப்ப அந்த பொண்ணை பாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, குழந்தை பெத்துக்கிட்டா, சந்தோஷமா இருக்கல,
நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா குழந்தைய பெத்துக்கோ, ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அம்மாவாகிறதுனால தான் முழுமை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. பிரியாவும் எனக்கு ஆனா 30 வயசு கூட ஆகலையே, இந்த விஷயத்துக்கு ரெடியா இருக்கனா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. பாரதியா எனக்கு 32 வயசா இருக்கும்போது மிஸ்கேரேஜ் ஆச்சு, 3 மாசத்துல என்னோட புருஷனை விட்டு ஓடிட்டான், என்ன மாதிரியான வாழ்க்கை உனக்கு வேணுமா, நல்லா யோசிச்சு வயசா முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து பிரியா கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்து ஃபீல் பண்றாங்க. அதுக்கு அடுத்த நாளே பாரதி கிட்ட வந்து பிரியா பேசுறா, நீ சொன்னது கரெக்ட் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், நான் அம்மாவாக ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றா. பாரதியும் சூப்பர், உனக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பிரியாவும் ஆனா நான் எங்க பண்றது, எங்க வீடே ரொம்ப சின்ன வீடு, அதுல மொத்தம் 11 பேர் இருக்கும், எனக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கும் டைமே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ பாரதியும் சரின்னு அவங்க வீட்டையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்க ஆபீஸ்ல இருக்கிற டைம்ல பிரியா பெர்மிஷன் போட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட அங்க இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஜாலியா இருக்கிற டைம்ல பிரியாவோட ஒர்க் எல்லாம் பாரதி பார்த்துப்பாங்க. பிரியாவும் இந்த மாதிரி இந்த வேலை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேக்குறாங்க. பாரதி எப்பயும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரியாவும் வா சூப்பர், நீ சூப்பரா பண்ற, நான்லாம் அந்த வேலையை முடிக்க 2 நாள் எடுத்துப்பேன், நீ இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அடிக்கடி பாரதியோட வீட்டுல பிரியாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் மேட்ரு பண்றாங்க. அந்த டைம்ல பிரியாவோட ஒர்க் எல்லாத்தையுமே பாரதி தான் பாத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த மேனேஜரும் நோட் பண்றாரு. அவள்தான் கொஞ்ச நாள்ல பிரியாவும் பிரெக்னென்ட் ஆயிடுறா. அப்புறம் அவளுக்கு குழந்தைய பிறக்க போகுது. சோ அதுக்கு மெட்டர்னிட்டி லீவ் வேணும்ல, அதுக்காக மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, நல்லா எவ்வளவு லீவ் வேணுமோ எடுத்துக்கோமா, நல்லா போய் சந்தோஷமா இருன்னு சொல்லி வாழ்த்துறாரு. பிரியாவும் சரி சார், ஆனா நான் வர வரைக்கும் யாருக்கும் அந்த வேலையை கொடுத்துறாதீங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் சரிம்மா, அது வரைக்கும் வேற யாராவது பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரியாவும் இல்ல சார், பாரதி ரொம்ப நல்லா பாக்குறாங்க, அவங்களுக்கே நீங்க அந்த வேலையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் சார், எனக்காக இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த மேனேஜரை சரி நீயே சொல்லிட்டு இதுக்கு மேல மாற்று கருத்தே இல்ல, சரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ பாரதி தான் அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட்டா வேலை பாக்குறாங்க. இப்போ பிரியாவுக்கு குழந்தைய பிறந்துடுது. அவங்கள பாக்குறதுக்காக பாரதியும் வராங்க. அவங்க கிட்டே பிரியா வேலைக்கு திரும்ப வரத பத்தி பேசுவாங்க. அப்புறம் அவங்களோட ஃபேமிலியை உட்காந்து பாரதி கூட பேசுறாங்க. அப்போ அவங்களுக்கு டீ கொடுக்கும்போது கூட இவங்க எல்லாருமே செப்பரேட்டா ஒரு கிளாஸ் யூஸ் பண்றாங்க. பாரதி மட்டும் ஏதோ ஒத்துக்கப்பட்ட மாதிரி அவங்களுக்கு கேவலமா ஒரு கிளாஸ்ல கொடுக்குறாங்க. பிரியாவோட ஹஸ்பண்டும் பாரதி ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எல்லாம் இது சாத்தியமே இல்ல, நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்கள சே இதுல என்ன அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பிரியா என்னமோ இப்பதான் வேலைக்கு போறேன்னு சொல்றா. குழந்தையெல்லாம் பாத்துக்க வேணாமான்னு பிரியாவோட ஹஸ்பண்டும் சொல்லி கேட்கிறாரு. பிரியாவோட மாமியாரும் உன்னோட ஜாதியை பத்தி எல்லாம் இவன் சொல்லியிருக்காமா, உன்னோட அம்மா பாட்டி எல்லாம் கேவலமானவங்க தானே, அவங்களே குழந்தைய பத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இன்னும் குழந்தைங்க பால் தான் குடிச்சிட்டு இருக்கு, அதுக்குள்ள எப்படி வேலைக்கு போக சொல்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பிரியாவுக்கு திரும்ப வேலைக்கு போகணும்னு இருக்கும். பாரதி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், குழந்தைய வளர்க்கறது என்ன சாதாரண விஷயமா, அது எல்லாராலையும் பண்ண முடியாது, அம்மாங்கனால தான் பண்ண முடியும், கரெக்டா அவங்க வேலைக்கு போகாம குழந்தைங்களை பார்த்துட்டு குழந்தைங்க வளரட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. பிரியா இதை பாரதி கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஏன் பாரதி இந்த மாதிரி சொல்றாங்கன்னு பிரியாக்கு நல்லாவே புரியுது. எதுக்குன்னா அவங்களோட வேலைக்கு தானே இவங்க ரீப்ளேஸ்மெண்டா இருக்காங்க, இப்ப இவங்க வந்துட்டா அவங்களுக்கு அந்த வேலை போயிடும்ல. சோ அதனால பிரியாக்கு நல்லாவே புரியுது. அவங்களோட மேனேஜர் கிட்டே இதை பத்தி பேசியிருப்பாங்க. அண்ட் பாரதி குறி பார்த்து தேவையான நேரத்துல அடிச்சிருக்காங்க. பிரியா மாமியார் கிட்ட இது வரைக்கும் சொன்னது மட்டும் இல்லாம வேற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி அங்க ரொம்ப கேவலமான மக்கள்லாம் இருக்காங்க, இதனால பிரியாவோட உடம்பு தான் சரியில்லாம போகும், அவங்க உடம்பு சரியில்லாம போனா தானா குழந்தைங்களோட உடம்பு சரியில்லாம போயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. பிரியா அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க. உங்களோட மேனேஜரும் பாரதியை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்றாங்க. கண்டிப்பா இதெல்லாம் ஒரு காரணமா இருக்க வாய்ப்பே இல்லை, அவங்க திரும்ப வேலைக்கு வர்றதுக்கு ஏதோ யோசிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க போல, ஃபுல் டைம் அக்கௌண்ட் வச்சு வேலையை நீயே பாத்துக்கோ, இந்த வேலை எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாரதியும் தரமா ப்ரோஆக்டிவா அதை விட அதிகமான வேலையை முடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரியாவோட வீட்டையும் இப்ப கெத்தா அவங்க கொடுத்தா அந்த கிளாஸ்ல டீ குடிக்கிறாங்க. அதோட அந்த கதை முடியுது. அடுத்த கதைக்கு வந்தோம்னா, ஒரு லேடியும் ஒரு பையனும் படுத்துட்டு இருக்காங்க. ஆனா 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, சைன் லாங்குவேஜ்லயே பேசிக்கிறாங்க. சரின்னு அந்த லேடி அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க இருந்து கிளம்பி ஒரு டாக்ஸில போறாங்க. ஆனா ரொம்ப யோசிக்கிறாங்க. எதை பத்தினா அவங்களோட ஃபேமிலியை பத்தி தான். இப்ப இருந்த அந்த பையன் இல்ல, அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கு. உங்க ஹஸ்பண்ட் கூட செமையா சண்டை போயிட்டு இருக்கு. எதுக்குன்னா அவங்களோட குழந்தைக்கு சரியா காது கேட்காது, அதனால அவங்க பொண்ணுக்காக தான் இவங்க சைன் லாங்குவேஜ் கத்துட்டு இருக்காங்க. அதை இவங்களோட ஹஸ்பண்ட் கத்துக்க சொல்லும் போது அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உனக்கு மட்டும் தான் குழந்தை மேல அக்கறை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கு தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு, நீ சொல்ற இந்த சைன் லாங்குவேஜ் எல்லாம் என்னால படிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி சண்டை போடுறாரு. இவங்களும் அப்புறம் எப்படி உங்க பொண்ணு கூட பேசுவீங்க, அவளுக்காக கொஞ்சம் கூட எஃபர்ட் எடுக்க மாட்டீங்களே, அவளுக்கு நம்ம பேசுறதெல்லாம் கேட்காது, உங்களுக்கு அவளை பிடிக்கும்ன்றது கொஞ்சமாவது எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்டும் எனக்கு என் பொண்ணை பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்ல, என் பொண்ணுக்கு காதுல ஆப்ரேஷன் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் அவன் நார்மலா பேச ஆரம்பிச்சிருவா, இந்த சைன் லாங்குவேஜ் எல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லி பயங்கரமா சண்டை போடுறாரு. இவங்க இந்த மாதிரி சண்டை போடுறத அவங்களோட பொண்ணும் பாக்குறா. ஆனா அவளுக்கு தான் காது கேட்காது, அதனால இவங்க என்ன சண்டை போடுறாங்கன்னு புரியல. அடுத்த நாள் அந்த லேடியோட ஹஸ்பண்ட கிளம்புறாரு. அவரோட பொண்ணுகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றாரு.
அகைன் அந்த பொண்ணுக்கு தான் காது கேட்காதுல. சோ அவங்களோட அம்மா தான் சைன் லாங்குவேஜ்ல என்ன சொன்னாருன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்கள கிளம்பி ஒரு ஆர்ட் கேலரிக்கு போறாங்க. அங்க போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அதை பாக்குறாங்க. அண்ட் ஒரு காலிங் பில் மாதிரி இருக்கு, அதை அமுக்குறாங்க. இதுக்குன்னா உள்ள வரதுக்கு முன்னாடி அமுக்கிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. பார்த்தா சவுண்டே வரல. இவங்கள டங்கு டங்குன்னு அடிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த காலிங் பில் சவுண்ட் இல்ல, அதை அழுத்தினா மேல இருக்கிற லைட் எரியும்னு. இவங்களும் இதை கவனிக்கல. அதுக்கப்புறம் வராங்க. அங்க உள்ள ஒரு போட்டோகிராஃபி மட்டும் இவங்களை சுண்டி இழுக்குது. ஒரு பொண்ணு அழகா யங்கா இருக்கா, ரொம்ப சூப்பரா சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே மெய் மறந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த போட்டோ எடுத்து வராரு. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு மாதிரியே நீங்களும் அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. முக்கியமான விஷயம், வாய் திறந்து பேசல, சைன் லாங்குவேஜில் தான் பேசுறாரு. அவங்களும் சாச்சா போய் சொல்லாதீங்க, அந்த பொண்ணு தான் அழகா இருக்கான்னு சொல்லி ஓப்பனா சொல்றாங்க. இந்த போட்டோ எடுத்தவரும் இந்த போட்டோ எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. இந்த பொண்ணு கிட்ட போட்டோ எடுக்க சொன்னா ரொம்ப ஸ்டிஃபா மூஞ்ச உருன்னு வச்சுட்டு போட்டோ கொடுத்தா. அப்புறம் நான் தான் ஒரு ஜோக்கு சொல்லி சிரிக்க வச்சு அப்படியே போட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் என்னடா இது, ஜோக் சொல்லி சிரிக்க வச்சியா, உனக்கு எப்படி ஜோக் தெரியும், நீங்க டெஃபன் தம் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த நபரா ஆமா எப்படியோ சைன் லாங்குவேஜ்லயே சொல்லி புரிய வச்சேன், அப்புறம் தான் சிரிச்சா, அதுக்கப்புறம் தான் போட்டோ எடுத்தேன்னு சொல்றாரு. இவங்களும் அந்த போட்டோகிராஃபை வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அவங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீயும் ஒரு 15 வருஷம் கழிச்சு இதே பொண்ணு மாதிரி அழகா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு சரிம்மா, இந்த பொண்ணுக்கு நார்மலா கிடைக்கிற விஷயம் ஏதாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவங்களும் எல்லாமே கிடைக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவு இல்லம்மா, என்ன யாராவது உண்மையா லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவளோட அம்மாவும் கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க, அவனை லவ் பண்றதை விட அதிகமாவே லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு இல்லம்மா, நீ இவ்வளவு அழகா இருக்கு, எனக்கு இருக்க மாதிரி காது கேட்காத பிரச்சனை எல்லாம் உனக்கு சுத்தமாவே இல்லை, அப்புறமா அப்பாவுக்கு உன்னை பிடிக்கல, உனக்கே உண்மையான லவ் கிடைக்காத போது எனக்கு எப்படிமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இதை கேட்டதான் அவங்களுக்கு முகமே மாறிடுது, ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் திரும்ப அந்த கேலரிக்கு போறாங்க. அந்த போட்டோகிராஃபர் கூட சேர்ந்து அவர் எடுத்த போட்டோகிராஃபில பாக்குறாங்க. ஒரு ஓல்டு கப்பிள்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த நபரும் ரொம்ப சந்தோஷமா மழையை நடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிடுறாங்க. அப்போ இவங்கள என்ன கேக்குறாங்கன்னா, நீ எடுக்கிற போட்டோ எல்லாம் ஏன் இப்படி இருக்கு, எல்லா போட்டோலயுமே ஒரு சோகம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த போட்டோகிராஃபரா கண்டிப்பா இருக்காது, நான் எடுக்கிற போட்டோ எல்லாமே அவங்களதான் பிரதிபலிக்கும். இப்ப நீங்க சோகமா இருந்தீங்கன்னா அந்த போட்டோகிராஃபர் பார்க்கும்போது உங்களுக்கு சோகமா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஏன்னா உங்க லைஃப்ல சோகம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களாம் அவர் அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்து போகும்போது, சரி உனக்கு ஆபரேஷன் பண்ணா காத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் அவன் கேட்கும் சொல்றாரு. அப்புறம் நீ பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்கள கேக்குறாங்க. அவரே இல்ல, எனக்கு இந்த காது கேட்கறது இல்லாமலே நல்லா தான் இருக்கு, கேட்டுச்சுன்னா எல்லாரும் சொல்ற பொய்யை தான் நான் கவனிக்கணும், ஆனா இப்ப பாருங்க எது பொய் எது உண்மைன்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவங்கள எப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த நபரை எல்லாருமே வாயால் தான் பொய் சொல்லுவாங்க, ஆனா அவங்க கண்ணால பொய் சொல்ல முடியாது, அதனாலதான் நான் காது கேட்காமல இருக்கட்டும்னு விட்டேன்னு சொல்றாரு. இவங்களுக்கு அவர் சொல்ற பதிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரு சரி புக்லாம் படிச்சோன்னா நமக்கு என்ன அந்த சவுண்டு சத்தம் இல்லாம கேட்கும், நம்ம மைண்டுக்குள்ள நம்மளா ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிறோம்ல, அதே மாதிரிதான் நானும் எல்லா சயின்ஸை வச்சு என் மைண்டுக்குள்ள ஒரு சத்தத்தை உருவாக்கிக்குவேன், அது எனக்கு மட்டும் தான் கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நீங்க பேசுற சைன் லாங்குவேஜுக்கும் எனக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் நீ பேசுற சைன் லாங்குவேஜுக்கும் என் மைண்டுக்குள்ள ஒரு ஆடியோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்னன்னு கேட்கும்போது தொணத்தான்னு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் கூடயும் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சரியாவே இல்லை. அவர் சுத்தமா அவங்க பொண்ணோட பேச இன்ட்ரெஸ்டே காட்டல, இதனாலே அவங்களுக்குள்ள சண்டைலாம் அதிகமா வருது. அண்ட் இந்த போட்டோகிராஃபர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி வெளியே போறாங்க. அவன் ஸ்பீக்கர் தொட்டு பார்க்கும்போது ஒரு வைப்ரேஷன் வரும்ல, அந்த வைப்ரேஷன்ல இவங்க வீட்டுல இருக்கிற ஸ்பீக்கர் தொட்டு பார்த்தாலும் வரும்ல, அப்படி அவனை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அண்ட் இவங்களோட பொண்ணு இவங்க கூட தான் ரொம்ப பாசமா இருக்காங்க. அதெல்லாம் இவங்களோட ஹஸ்பண்டும் பாக்குறாரு. அப்புறம் இவங்களும் அந்த போட்டோகிராஃபரோட வீட்டுக்கு வராங்க. அவனும் இதாண்டா சான்ஸ் அவங்க கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்றான். அவங்களும் அதுக்கு நல்லா கோஆபரேட் பண்றாங்க. பட் அப்புறம் தான் ரியலைஸ் பண்றாங்க, இல்ல நான் போகணும்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நான் இன்னைக்கு வரமாட்டேன், ஒர்க் ஜாஸ்தியா இருக்கு, நாளைக்கு காலையில் தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவங்க கடுப்பாகி திரும்ப மேல போறாங்க. அவ்வளவுதான், இந்த வாட்டி அந்த போட்டோகிராஃபர் கூட மேட்டர் சிறப்பா முடியுது. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங் வந்த சீன்லாம் வருது. அவங்க எழுந்து இவர் கூட சைன் லாங்குவேஜ்லயே பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி டாக்ஸில போயிட்டு இருக்கும்போது தான் இதை பத்தி எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. இந்த போட்டோகிராஃபர் என்ன பண்றாருன்னா அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு டாக்ஸி எடுத்துட்டு போயிடுறாரு. இவங்கள வீட்டுக்குள்ள போனா இவங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. என்னன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் சைன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு அவரோட பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு. அப்பா பொண்ணு 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்துதான் இவங்களுக்கும் இவ்வளவு எஃபர்ட் எடுத்திருக்காரு, இவரை போய் இந்த மாதிரி நினைச்சிட்டோமே ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் பொண்ணு கூட்டிட்டு வா சாப்பிடலாம்னு சொல்லி கிச்சன் கூட்டிட்டு போறாரு. அந்த டைம் பார்த்து தான் இந்த போட்டோகிராஃபர் வரான். உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறத பார்த்துதான் அவன் அப்படியே உடஞ்சு போயிடுறான். ஆனா இதை பத்திலாம் அவனுக்கு தெரியவே தெரியாது, இவங்க எதுவுமே சொல்லல. அவங்களோட ஹஸ்பண்ட் கிச்சன்ல இருந்து யாருமா வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவங்களும் கொஞ்சம் கூட வாய் கூசாம ஏதோ சேல்ஸ்மேன் எங்களுக்கு ஏதோ வேணும்னு இவங்க கிட்ட சொல்றாங்க. இவனும் எல்லாருமே வாயால் தான் போய் பேசுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ கண்ணாலே ரொம்ப சூப்பரா போய் பேசியிருக்க, அது எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்றான். உடனே இவங்கள டோரை சாத்திடுறாங்க. நடந்தது நினைச்சு ரொம்ப அழுகுறாங்க. அவங்களோட பொண்ணு அவங்க அழுகுறத பாக்குறா. அதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் லைக் திஸ் ப்ளீஸ் டு லைக் சேனல். இந்த மாதிரி படம் சீரிஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன், காம்போ பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்தி ஆல் பிடிச்சுங்க. பாய்.